கடந்த ஓராண்டு காலமாக இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய கட்டிடத்தின் அருகிலுள்ள இந்த மதுக்கடையை இடமாற்றம் செய்ய கோரி முறையான வழியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய லோக்கல் மினிஸ்டர், இந்த துறையை சார்ந்த அமைச்சர், சிஎம் செல் எல்லா இடத்திற்குமே நாங்கள் தாக்கீதுகள் அனுப்பி போன ஜனவரி 1ஆம் தேதி சிஎம் ஆபீஸிலிருந்து இந்த கடையை மாற்றுவதற்கான ஒரு ஆணையம் பெற்றுக்கொண்டோம். அதற்கு பின்னாலும் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் செயற்குழு கூட்டம் கூட்டி இந்த மாதிரி சாலை மறியல் போராட்டத்திற்காக ஒரு முடிவை எடுத்த பொழுது காவல்துறையினுடைய ஆய்வாளர் எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து 2 வாரத்திற்குள் இந்த கடை இடமாற்றம் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். இது ஏப்ரல் மாதம், மறுபடியும் 1 மாதம் ஆச்சு, மறுபடியும் 1 மாதம் ஆச்சு. திரும்ப ஒரு போராட்டம் அறிவித்த பொழுது துறையைச் சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இந்த கடை இடமாற்றம் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். அதற்கு பின்னால் டெப்டி கலெக்டர், இந்த டிஜிஎம் அவர்களெல்லாம் என்னை பார்த்தார்கள். அவர்கள் கண் முன்னாலேயே இங்கே இருக்கக்கூடிய டிராபிக் எல்லாம் பார்த்தார்கள். அவர்களே சொன்னார்கள், நாங்கள் மிக விரைவில் இந்த கடையை மாற்றி விடுவோம். ஸோ நாங்கள் மறுபடியும் பொறுத்திருந்தோம். வேறு வழி இல்லாமல் இந்த மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய செயற்குழுவை கூட்டி இந்த முறை கட்டாயமாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். அமைச்சருடைய உதவியாளர் 2 நாட்களுக்கு முன்பு கூட என்னை தொடர்பு கொண்டு அமைச்சரிடம் பேச சொன்னார்கள். அமைச்சரிடம் பேசினால் இந்த போராட்டம் நடந்திருக்காது. ஆக ஒரு டாக்டர்கள், சமுதாயத்தில் மக்களுடைய உயிர்காக்கும் டாக்டர்கள் ஒரு மதுக்கடையை மாற்ற வேண்டி ஒரு போராட்டம் நடத்துவது, இது எவ்வளவு அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. மாண்புமிகு முதல்வர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆணையை கூட ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மதிக்கவில்லை என்றால் இந்த அரசு அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் முதல்வர் எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு அவப்பெயர் ஏற்படுகின்ற வகையிலே செயல்படுகின்ற இந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இப்ப நம்முடைய லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தம்பி அருள் இங்கு வந்திருக்கின்றார்கள். சமுதாய நோக்கத்தோடு அவருடைய வேண்டுகோளின்படிதான் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நாம் சாலையிலிருந்து கொஞ்சம் தள்ளி நடத்துகின்றோம். அவர் கூறியது போல, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் உறுதியளித்தது போல, குறைந்தபட்சம் அந்த அதிகாரிகள், டாஸ்மார்க் அதிகாரிகள் ஒரு உறுதிமொழியை கொடுக்க வேண்டும். இன்னும் 15 நிமிடங்களுக்குள் அப்படி கொடுக்கப்படாவிட்டால் நாங்கள் அனைவரும் மீண்டும் சாலை மறியலை முழுவதாக இன்று முழுவதும் இருந்தால் கூட நடத்துவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். எதன் காரணமா இந்த பகுதியில் டாஸ்மாக் அகற்றணும்னு சொல்றீங்க? என்ன பிரச்சனை? எதன் காரணமா இந்த டாஸ்மாக் கடையை இடமாற்றணும்னு சொல்றீங்க? என்னென்ன டிராபிக் தான் எங்களுக்கு மெயினா. என்னன்னா, இப்ப எங்க பில்டிங் நாங்க 2500 மருத்துவர்கள் இருக்கோம். அப்ப இங்க 2-3 மருத்துவமனைகள் டாக்டர்ஸ் ஓபி வச்சிருக்காங்க. இந்த கடை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கடை மூடுறதும் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு 5 ரோட்ஸ் இருக்கிறதுனால இங்க டிராபிக் இருக்கும். இது எலைட் ஷாப்புங்கிறதுனால பெரும்பாலானவர்கள் விஐபி தான் இங்க வராங்க. இன்னும் கொஞ்ச நேரம் 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பாதி ரோடு அவங்க வண்டி தான் இருக்கும். ஐஎம்ஏக்குள்ள நாங்க நுழைய கூட முடியாது. வாரம் ஒரு தடவை, வாரம் 2 முறை கூட எங்களுடைய கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டத்துக்கே எங்களால் போக முடியாது. அது இல்லாம சில மது பிரியர்கள் இங்கேயே தண்ணி போட்டுட்டு பாட்டில்ஸ் எல்லாம் இங்கேயே போடுறாங்க. அப்புறம் நைட்டு இங்கேயே படுத்துறாங்க. இங்க இத்தனை கடைகள் இருக்கு. இந்த கடையை சார்ந்தவர்களுடைய வாகனங்கள் இங்கே ஒன்று கூட நிறுத்தப்படவே இல்லை. இதெல்லாம் மது பிரியர்களுடைய இடமாக மாறிவிட்டது. நம்ம அரசாங்கத்தினுடைய கொள்கையில நாங்கள் தலையிடல.
அவங்க மது விற்கிறாங்க போகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களை பொறுத்தவரை மருத்துவமனைகள், மருத்துவர்கள் சங்க கட்டிடம், இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளை அகற்ற கோரி தான் அந்த போராட்டம். அதனால் அரசுக்கு எதிராக இந்த போராட்டமே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அரசுக்கு ஆதரவாக தான் இந்த போராட்டம். இந்த கடை எலைட் ஷாப்பு எங்கே வச்சாலும் வாங்கிடுவாங்க. அது என்ன ஒரு அடமென்சினால இந்த முடிவு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இதுக்கு முடிவு எடுக்காமல் இருக்காது எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. ஏன்னா ஒரு துறை அமைச்சர் சொல்றாரு, அதையும் மீறி வேற எங்க பவர் இருக்குன்னு தெரியல. சிஎம் ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதையும் மீறி பவர் எங்க இருக்கு? உடனடியாக இந்த மாற்று முறை, இந்த போராட்டம் தொடரும். அதை நீங்க அவங்கள தானே கேட்கணும், இங்க தானே இருக்காங்க எல்லாரும். அவங்க இந்த காரணத்தினால அதிகமாகறதுனால அதை தடுக்கிறதுக்காக அது போராட்டம். அந்த சப்ஜெக்ட்ல வரல இல்ல அவரு கேட்கறாரு. அவங்க பண்ற டிராபிக் வந்து அவங்க ஏன் கிளியர் பண்ணலான்றாரு. இல்ல அது அவங்களோட அது எங்க பண்ணிருக்காங்களா அவங்க ஒரு தப்பா இருக்கலாங்கல்ல இன்ஸ்பெக்டர் அவர்கள் பக்கம் இன்னைக்கு தான் பாக்குறேன் நான். இது எத்தனை நாள் ஒரு ஆக்சுவலா என்கிட்ட அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா 2 வாரத்திற்கு கடை மூடப்படும், அப்படி இல்லைன்னா நாங்களே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஒரு வாட்ச்மேன் போட்டு அப்படின்ட்டு. அந்த வாட்ச்மேனை நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி நான் பார்த்தேங்கிறாங்க. ப்ராப்ளி அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், தெரியும். அதனால இது வந்து ஆக்சுவலா எங்களுக்கு வேற வழி இல்லாம தான் நாங்கள் இந்த போராட்டம்